வெய்யக தோழியே வெய்யக தோழிய மிதப்பதேபடும் வெய்யக தோழிகளை தப்பமேபடும் துய்ய சொல்ல அரசு தாழ் தொழுது போற்றுவான் துய்ய சொல்லரசு தாழ் போற்றுவா துய்ய சொல்லரசு தாழ் தொழுது போற்றுவான் துய்ய சொல்லரசு தாழ் தொழுது போற்று துய்ய சொல்லரசு தாழ் தொழுது போற்றுவான் என்று திருநாவுக்கரசு பெருமானுடைய துணையடிகளை வணங்கிக் கொண்டு தொடங்குகிறோம். 2 பேர் கைத்தட்டிருக்காங்க, நன்றி. இன்னும் 2 பேர் சேர்ந்துக்கிறாங்க. சொற்பொழிவாளர்களுக்கெல்லாம் சன்மானம் ஒரு பெரிய ஊக்கம் இல்லைங்க. சன்மானம் யார் ஒன்றா கொடுப்பாங்க. எது முக்கியமான சன்மானம் தெரியுமா? எந்தெந்த நேரத்திலே கைத்தட்டுகிறீர்களோ அதுதான் அவனுக்கு மிகப்பெரிய சன்மானம். இப்படி அடிக்கடி நான் கேட்டு வாங்கணுமா? நீங்களா பண்ணலாம் இல்லையா? இப்ப நான் என்ன ராகத்துல பாடினது இவரும் தான் சொல்லியிருப்பார். இருக்காரா இங்க? என்னம்மா அமிர்த வர்ஷினி. இனிமே இந்த இடத்துல எல்லாமே என்ன ஆகும்னா, தொடர்ந்து எந்த விதத்திலும் இந்த நிகழ்வு தடைப்படாமல் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்பதனாலே அமிர்த வர்ஷினியாக அதை பாடி இருக்கிறோம். பாடுறதோடு பார்த்து பாடணும். நீங்க தம்பி எங்க இருந்தவர்? அவரு அங்க பாடிட்டு இருக்காரா? இல்ல கந்தசாமி? கந்தசாமி கேட்டாருங்க, நீங்க வழக்கமா கற்பனை கடந்த ஜோதியே சஹாரால பாடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் மாற்றி பாடிட்டேன். பரவாயில்லப்பா, ஒன்றும் தப்பு இல்லை. சஹானா என்கின்ற அந்த ராகம் இருக்கு பாருங்க, அது எதுக்கு பயன்படுதுன்னா, உயிரை உருக்குகிற ராகம் சஹானா. உயிரை உருக்கிடும். நல்லா பாடக்கூடியவங்க நம்ம வள்ளி மாதிரி, நம்ம கந்தசாமி மாதிரி இருக்கவங்களாம் அவங்கெல்லாம் பாடினாலும் ரொம்ப ஒரு அனுபவமாகவே இருக்கும் அது. இப்ப இன்னொரு வார்த்தையை சொல்றேன். கந்தர் அனுபூதியை எந்த ராகத்துல பாடணும் இங்க எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. இன்னொருத்தர் சொல்லட்டுமா? கந்தர் அனுபூதியை எந்த ராகத்தில் பாட வேண்டும் என்று எத்தனை பேருக்கு தெரியுமோன்னு நான் தெரியல, எனக்கு தெரியல என்று. அவங்க என்ன சொல்றாங்க அங்க இருந்தா, கந்தர் அனுபூதியே எங்களுக்கு தெரியாது. அப்புறம் தானே ராகத்துக்கு. ஒரு முறை வள்ளி நான் எல்லாம் ஒரு நிகழ்வுக்கு போயிருந்தோம். அதுல வீரமணி இந்த பாடகர் இல்ல, ஐயப்பன் பாடகர் வீரமணி, அவர் வந்திருந்தார். அங்க ஒரு வேள்வி செய்து முறையாக பண்களோடு அந்த பாடல்களெல்லாம் பாடிக்கொண்டிருந்தோம். கடைசியில மந்திர பூஜை நடக்கும். மந்திர பூஜை சாத்துபடி ஒவ்வொரு பாடலா சொல்லி ஒவ்வொன்றுதான் ராகமா சொல்லணும். கந்தர் அனுபூதியை சொல்லணும். ஐயா இப்பொழுது கந்தர் அனுபூதியை மனோலயத்தில் பாடுவார்னு சொன்னேன். யாரு? வீரமணி. அவர் இப்படி பார்த்தார். என்ன சொல்றாரு தெரியாதான் அவருக்கு. மனோலயம் ராகம் அவருக்கு தெரியாதான். எங்க வள்ளி பாடுவாங்கன்னு.
உடனே வள்ளி பாடின உடனே அடுத்த நிமிஷமே அவர் என்ன சொன்னார்னா, உங்ககிட்ட நான் திருமுறை கற்றுக்க போகிறேன். ஞாபகம் இருக்காமா? வாரியார் சுவாமிகள் எப்பொழுதும் நெகிழ்ந்து பாடுவார்கள். கந்தர் அனுபூதி பூஜையில் அப்படியே முழுக்க 51 பாடலும் போகும். அந்த 51 பாடலையும் அவர் எந்த ராகத்தில் பாடுவார்? மனோலயத்தில் பாடுவார். முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தன் உணர்வென்றருள்வாய் பொறுப்பும் கவரும் புவியும் பரவும் குருபும் கவையின் குணபஞ்சரணியே உருகி மனோலயம், மனம் லயமாகணும். ஆண்டவனை வணங்கும் போது மனம் லயமாகணும் இல்லையா? லயம் இல்லாமல் பாட்டு இருந்து பிரயோஜனமே இல்லை. ஆகவே சுவாமி என்ன பண்ணுவார்னா, மனோலயத்திலே கந்தர் அனுபூதி போட முருகன் மயங்கி நிற்பாங்க. மனோலயத்தில் எந்த ராகத்தில் எந்த நேரத்தில் எப்படி எந்த மூர்த்தத்தின் முன்னாலே எதை பாட வேண்டும் என்றெல்லாம் ஆகமம் சொல்லுது. ஆகமம் சொல்லுது. அதனால நான் என்ன கொஞ்சம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால இந்த விவரம்லாம் வேற எப்போ போய் தனித்தனியாக கூப்பிட்டு வச்சு உங்களை வீட்டில் வந்து நான் சொல்ல முடியல. அதுக்காக தான் இப்போ வந்து சொல்றேன். இப்படிதான் பெரியவங்க மரபுகளை காப்பாற்றினார்கள். மரபுகளை காப்பாற்ற ஆக அத்துணை விழுமியே சேக்கிழார் பண்ணில எந்த இடத்துல எந்த பண்ணில பாடினா ஒருத்தர் உயிரை, அதாவது இறந்து போனவனை எழுப்ப வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு ராகம் இருக்கு. எல்லா ராகத்தையும் பாடி நம்ம இறந்து போனோம் எழுப்ப முடியாதுங்க. இப்போ இதெல்லாம் கொஞ்சம் அறிவார்ந்த கூட்டம், அதனால தான் உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன். எந்த ராகத்தில் பாட வேண்டியதுன்னா இந்தள ராகத்தில் பாடணும். கரெக்டாமா? இந்தள ராகத்தில் அதுக்குரிய இந்தோளத்தை பாடக்கூடாது. இந்தோளம் அவன் கர்நாடக சங்கீதம். தமிழ் பண் இந்தளம், இதெல்லாம் விவரம் தெரியணும் நமக்கு. அத்தகைய அனைத்து தமிழ் பண்ணினுடைய கூறுகளையும் பார்த்து பாடியோ சேக்கிழார். இத்தனையும் பார்த்து பாடி எதை எந்த இடத்துல ஐயோ அவருக்கு ஈடு கிடையாது. எல்லா கலைகளுக்கும் அவர் தான் நாயகன். நம்ம சேக்கிழார் தான் நாயகன். அப்படி அந்த நிலையிலே அவர் எந்த இடத்திலே அவர் நிறுத்தி இருக்கிறார் சென்ற முறை என்று சொன்னா, கைது செய்ய வந்திருக்கிறார். தான் பிரச்சனை. யாரு? மகேந்திரவர்ம பல்லவன் நம்முடைய அப்பர் அடிகளை கைது செய்வதற்காக ஆட்களை அனுப்பியிருக்கிறான். அதுல வந்து என்ன வருதுன்னா, அந்த அந்த என்னது ஜட் பாதுகாப்பு அப்படின்னு சொல்றீங்களா, அந்த மாதிரி ஒரு பிரிவு வந்து நிற்குது. அவர்களுக்கு கைடு பண்ணுறதுக்காக, யாரை கைது பண்ணணும்னு கைடு பண்ணுறதுக்காக சமண குருமார்கள் கூட வர்றாங்க. தான் நம்ம போன தடவை பார்த்த அந்த காட்சி. சமண குருமார்களும் அவங்க அந்த சேனை படைகளும் அங்கே வந்து இவரை கைது பண்ணுறதுக்காக வந்திருக்கிறார்கள். அப்போ வந்து இவர் முதல்ல சொன்னார், ரொம்ப படித்தவர் சார் அவர் காஞ்சிபுரத்தில் அவர் வந்து மிகப்பெரிய அளவுக்கு மக்களை எல்லாம் மாறி நின்ற இடத்திலே சமண சமயத்திலே இருந்து மக்களை நெறிப்படுத்தினார். இன்றைக்கி அந்த அவர் நடத்தின அந்த இடங்கள்லாம் இன்றைக்கி இருக்குது. அப்பர் சுவாமிகள் இருந்து கல்வியில் கரையில்லாத காஞ்சிமா நகர் அது இருந்தார். அவர் சொந்த ஊர் பக்கத்தில் இருக்கிறது பாடலிபுத்திரம். அதுதான் இன்னைக்கு பாதிரி புலியூர் மாறி இருக்கு. இவர் இப்படி மிகச் சிறப்பான முறையிலே கல்வியிலே கரையில்லாதவன்றதுனால அவர் வந்து என்ன பண்ணா, நிறுத்து, வாரண்ட் எங்கன்னு கேட்குறாரு. கைது பண்ண வராங்க. அப்பர் சுவாமிகளை கைது பண்ண வர, வாரண்ட் எங்கன்னு கேட்குற. நீ என்னை எப்படி கைது செய்வதற்கு உனக்கு என்ன சட்டத்தின் கீழே என்னை கைது செய்கிறாய் என்று கேட்டார்.
நல்லா கவனிக்கிறீங்களா? சும்மா வெறும் கதை மட்டுமா? கதையில் எவ்வளோ விஷயங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறாங்கன்னு தெரியும். அந்த காலத்தில் எந்த புதிதாக இந்த காலத்தில் நீங்கள் எதையும் உருவாக்கவில்லை எக்ஸப்ட் ஏஐ, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்கிற அதை தவிர வேற ஒன்றையே நீங்கள் புதுசாக பண்ணலை. எல்லாம் தமிழர்கள் ஏற்கனவே செய்து விட்டது. வாரண்ட் எடுறான்னு இந்த ஆள் இன்னும் கிழம்னு பார்த்தா ஏதோ இதெல்லாம் பேசுது, சட்டம் பேசுதுன்னு தெரியும் அவருக்கு. அப்போ அவங்களுக்கு சட்டம் தெரியும். முதல்ல என்ன பிரிவில் என்ன கைது பண்ணுறாரு? இது அடுத்த கேள்வி. எந்த சட்ட பிரிவின் கீழே என்ன கைது பண்ண வந்திருக்குன்னு அவன் முழிக்கிறான். ஏதோ சொன்னாங்க வந்துட்டேங்க, நீங்கள் தான் இது கிழத்துக்கிட்ட படாத பாடுபட வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லு. எந்த சட்ட பிரிவு? முதல்ல நான் ஒரு சட்ட பிரிவை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன, நான் உங்களுடைய குடிமகனே இல்லையேன்னு கேட்டார். உங்கள் குடிமகனாக இருந்தால் தானே நீ என்கிட்ட சட்டத்தை கொண்டு வந்து என்னை இது பண்ண முடியும், கைது பண்ண முடியும். உன்னுடைய நாட்டு குடிமகனே நான் இல்லையே, என்னை எந்த சட்டப்பிரிவிலே வந்து என்னை கைது பண்ண வந்திருக்கிறா என்று கேட்கிறார். நாமார்க்கும் குடியெல்லாம் ஆரம்பிச்சாரா? நாமார்க்கும் உங்கள் ஆளுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லையா? உங்களுடைய குடி சிட்டிசனே இல்லைண்ணா, நான் வேற இல்லையா? அது சொன்னாலும் உனக்கு புரியாது. அது வேற ராஜ்யம். நீ என்ன நடராஜான்னு கூப்பிடுற, அந்த நடராஜாவோட சாம்ராஜ்யத்துல தான் நான் இருக்கிறேன். இடமே வேற, ராஜ்யமே வேற, அருள் ராஜ்யத்தில் இருக்கிறேன். நீ வந்து ஏதோ உங்க ஆளுக்கு எங்களுக்கு சம்மந்தமா போய் சொல்லி அவங்ககிட்ட நீ இதை வந்து இந்த சட்டப்பிரிவை காட்டி என்னை கைது செய்ய வர முடியும். சார் என்ன அழகா பேசுறப்ப, எந்த காலத்தில் 7ஆம் நூற்றாண்டுங்க. இன்னைக்கு நான் அதிகம் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ நமக்கு 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலே இதே சட்டம் தான் அப்போ வந்துருக்கு இல்லைங்களா? வேற ஒரு சிட்டிசன் யாரையும் போய் கைது பண்ண முடியாது. அன்னைக்கும் அதே தான், இன்னைக்கும் அதே தான். நம்முடைய தமிழர்கள் அவ்வளோ அளவுக்கு அறிவுபூர்வமாக இருந்திருக்கிறார்கள். 7ஆம் நூற்றாண்டிலேயே என்ன சட்டம் எடுத்த உடனே அவர் போடுற ஒரே சட்டம் நாமா இருக்கும் கூடி. உனக்கும் எனக்கு என்ன சம்பந்தம்? எப்படி வந்து என்ன கைது பண்ணவர்? பிடிச்சி உள்ள வச்சோன்னா தெரியுன்றான் அவன். இந்த கதைலாம் பெரிய வீராப்பெல்லாம் பேசுறல்ல, பிடிச்சி சிறையில் போட்டா அப்ப தெரியும் சமாச்சாரம். என்ன வீராப்பா பேசிட்டு இருக்க? அவன் உடனே என்ன பண்ணுவான்? எல்லாம் போட்டு தள்ளிடுவோன்றான். இப்ப இருக்கிற பாஷை மாதிரி போட்டு சிறையில் வச்சா அவ்வளோதான் தீர்ந்தது. போட்டு தள்ளிடுவோம். வாயா போட்டு தள்ளுறதுன்னா என்ன அர்த்தம்? கொன்னுடுவியா? சரி, கொன்னுட்டா நான் செத்துருவேண்ணா. கொல்றதுக்கு யார் வரணும்? நமன் வரணும். இல்லை, எந்த நமனும் என்கிட்ட வரவே முடியாதப்பான்றான். நமனை அஞ்சோம். அடுத்த வார்த்தை நாமார்க்கும் குடியெல்லோம். நீ என்னை கொண்டு போய் தான் கொல்லனான்னு நினைச்சா நாங்கள் நமனை அஞ்சோம். எங்க சமாச்சாரமே வேறடா, புரிஞ்சுக்கோன்ற. நடலை எல்லோம். சில பேர் என்ன பண்ணுவான்னா, சிறையில் போட்ட பிறகு சிறையில் கிருமிகளை விட்டு அந்த கைதிகளை சும்மா சாப்பிடும்போது ஏதாவது கரோனா உள்ள விட்டுற வேண்டியது. என்ன அவஸ்தைப்பட்ட கரோனா. அந்த மாதிரி கிருமிகள் இப்படிலாம் பண்ணுறாங்க சார். இப்போ நடக்குது புழல் சூறையில், மற்ற இடத்துல கூட இது நடக்குதுன்னு இன்றைக்கி ரிப்போர்ட் ஆகுது. ஆகாத ஒரு கைதியை ஒருத்தருக்குள்ளே வச்சான்னா அவனை கொல்றதுக்கு என்ன பண்ணுறான்னு வேற எதுவும் பண்ணுறதில்லை. அவன் சாப்பாடு கொண்டு வந்து வைக்கும்போது எந்த இடத்துலாம் ஆகாத கிருமிகள் இருக்கோ அதை கொண்டு வந்து வைப்பான். சாப்பிட்டா கொஞ்ச நாளாக போய் சேர்ந்துருவோம். ஒன்றுமே இது பண்ணலாம், கொல்லணும்னு அவசியம் இல்லை. கிருமி ஏவி விட வேண்டியது. இது இன்னைக்கு இங்கே மட்டும் இல்லை, அமெரிக்கா வரைக்கும் அப்படிதான் நடக்குது. அப்போ என்ன பண்ணோன்னா, சாகர வரைக்கும் சும்மா நடப்பான்ல. நீ கொல்ல மாட்ட வச்சுக்கோ, ஒரு வேளை சிறையில் அமிச்சு என்னை கொல்ல மாட்டேன்னா கூட நீ இந்த மாதிரி சதி பண்ணுவல்ல, என்னை உள்ளே வச்சு ஏதாவது நடப்பணமாக கொஞ்ச நாள் சுற்றி அதுக்கப்புறம் நான் செத்து போகிற மாதிரி அரேஞ்ச் பண்ணுவேன் இல்லையா? முடியாதுப்பா, முடியாது.
நடலை அல்லோம். நான் நடப்படமாலாம் இருந்து போவேன், நடக்கவே நடக்காது. இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் அவன் கேட்குறான், ஒவ்வொன்றுத்தையும் அவர் பதில் சொல்கிறார். இந்த மாதிரி ஒன்றல்ல இரண்டல்லைங்க, அவனுக்கும் அந்த படை வீரர்களுக்கும் இந்த அப்பர் சுவாமிகளுக்கு இடையில அவன் கேட்கறது ஒன்று, அதுக்கு அப்பர் சுவாமிகள் சொல்கிற பதில் ஒன்று இருக்கு பாருங்க. இது அத்தனையும் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு யாருக்கு தெரியும்? ரெக்கார்டாக பண்ணி வச்சாங்க இல்லை? எப்படி உங்களுக்கு தெரியும்? இப்போ நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க, எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது என்று சொன்னால், இது சேக்கிழார்கிட்ட விட்டால் கூட நிறைய விஷயம் அவருக்கு மிஸ் ஆகும். அதனால் சேக்கிழாருக்கும் உதவட்டுன்றதுக்காக அவரே அதை பதிவு பண்ணிட்டு போனது தான் மறுமாற்ற தாண்டகம்னு பேர். என்ன பேருங்க? மறுமாற்ற தாண்டகம். மறுமாற்றம், மறுமாற்ற தாண்டகம்னா எல்லாம் புரியுது இல்லை? அதில் என்ன சார் 12:30 மணிக்கு வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்டுருக்கீங்க சாப்பாட்டு வேலையில்? மறுமாற்றம்னா பதில்னு அர்த்தம். நீ ஒன்று கேள்வி கேட்ப, அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் பாருங்க, அது பேர் மறுமாற்றம்னு பேர். இதை அப்படியே பதிவு பண்ணியிருக்காருங்க, அப்பர் சுவாமி பதிவு பண்ணியிருக்காரு. அவன் ஒரு கேள்வி கேட்குறான், அதுக்கு பதில் சொல்கிறான் பாருங்க. இது 3 கேள்வி இருக்கு பாருங்க இதுலேயே. நாம் ஆர்க்கும் குடியெல்லோம், ஐ எம் நாட் யுவர் சிட்டிசன். அப்போ அவன் கேட்டிருக்கான், இவர் வந்து உனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. அதுக்கப்புறம் கொல்லலான்னு பார்க்குறேன், சிறையில் போட்டு கொல்லலாம முடியாது, நம்ம என்கிட்ட வரவே மாட்டான். அது 2வது பதில். அதுக்கப்புறம் என்ன, கிருமி வச்சு ஒன்று சாகடிச்சிருவாங்க அப்படின்னு சொன்னால், இல்லை நடலை அல்லோ. ஒவ்வொன்றும் அவர் சொன்னதாகவும் அதுக்கு பதில் சொன்னதாகவுமே இப்படி அவர் பாடி அமைந்த ஒன்றல்ல இரண்டல்ல 10 பாடல்களிலே அது பதிவு செய்திருக்கிறார். தமிழால் பதிவு செய்திருக்கிறார், அருந்தமிழால் பதிவு செய்திருக்கிறார். இல்லை, பேர் மறுமாற்ற தாண்டகம்னு பேர். அதுக்கு மறுமாற்றன்றதை நீங்கள் ஒன்றா எல்லாருக்கும் இப்போ அந்த காலத்து பாஷை, அது எல்லாருக்கும் புரியாது. பதிலுரைனா எல்லாருக்கும் தெரியும் இல்லை? இல்லை, பதிலுரை உடனே புரிஞ்சிடுது இல்லையா? ஆகவே அந்த தாண்டகத்துக்கு என்ன பேர் வைக்கலாம்? இப்போ இந்த காலத்து பாஷையில் பேர் வைக்கணும் என்ன பண்ணலாம்? பதிலுரை தாண்டகம். கரெக்டா? பதிலுரை தாண்டகம், அதுதான் மறுமாற்ற தாண்டகமாக வருது. ஒரு பாடல் இல்லை, 2 பாடல்கள் இல்லை, 10 பாடல்களை பாடியிருக்கார். படித்து பாருங்க. இந்த 10 பாடல்களையும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி அவங்க ஒரு கேள்வி கேட்டதாக நம்ம அது என்ன பண்ணணும், குறிப்புரை எழுதிக்கணும். உடனே அதுக்கு பதில் அடுத்த அந்த லைனில் வரும். 10 பாடல், இதை மட்டுமே நான் எழுதுவதாக இருந்தால் அதுவே தனி நூலாகிவிடும். இந்த 10 பாட்டில் இவர் நான் என்ன கேள்வி கேட்டால் இவர் என்ன பதில் சொன்னார் அப்படி என்பது மட்டுமே விளக்கி எழுதுவதாக இருந்தால் ஒரு தனி நூலாக குறைந்தபட்சம் 100 பக்கத்துக்கு குறையில்லாமல் ஒரு நூலே உருவாக்கலாம், தனி நூல் உருவாக்கலாம். அது இறைவன் திருவருள் எப்போ அமைதோ அது மாதிரி. நான் ஒரு 144 புத்தகங்கள் எழுதியிருக்கேன் இதுவரையில் மொத்தம். இதை இன்னொன்று எழுதி 145 விடலாம். நேரம் வரும்போது, இறை திருவருள் கூடும்போது அது நடைபெறும். இந்த பாடல்களை இந்த மாதிரிலாம் முழுமையாக அவர் பாடியிருக்கார் இல்லையா? இந்த பாடல்களில் இன்னொரு சும்மா 10 நம்மளால் பார்க்க முடியாது, நேரமும் இருக்காது. இதுவும் நேரம் அல்ல, சாப்பாட்டு நேரம். அப்படின்னா இன்னும் ஒன்றே மட்டும் சொல்லிடுறேன், நல்லா கவனிச்சு. ஒரு பாட்டில் அவர் என்ன சொல்கிறேன்னா, என்ன சொன்ன நீ வந்து உங்கள் மன்னர் சொல்லிட்டார், மன்னர் சொல்லிட்டார், ஆகவே அழைச்சும் போய் கைது செய்து அவர் முன்னால் நிறுத்த போகிறதான்னு சொல்கிறேன். சரி, உங்கள் மன்னர்ன்றியே அவர் எந்த நாட்டுக்குப்பா மன்னர் கேட்குறது? அப்பர் சுவாமி கேட்குறது, எந்த நாட்டுக்குப்பா மன்னர்? என்னையா நீ இதே நாட்டில் இருந்து இந்த கேள்வி கேட்டுட்டு இருக்க? சில அரசியல்வாதிகள் கண்ணாமண்ணான்னு போடருவானே, அந்த மாதிரி கேட்டுட்டு இருக்கீங்க. சொல்லு. உடனே அவன் சொல்றான், நீ பார்த்து மகேந்திரவர்ம பல்லவ. ஐயோ, எந்த நாடு சொல்ற? தொண்டை நாடு தானே. தொண்டை நாடு நீயா சொல்லிக்கிற, ஆனால் இந்த உலகம் நீ நினைப்பது போல் இல்லை. தொண்டை நாட்டுக்கு மேல எத்தனை நாடு இருக்கு, அண்டை நாடுகள் எத்தனை இருக்கு. வடக்க போக போக இமயமலை வரை போனா எவ்வளவு நாடுகள் இருக்கின்றன. நம்ம சுதந்திரம் வரும்போது 56 நாடு இருந்ததுன்றான்.
இந்தியான்னு தனியாக ஒன்றும் இல்லை. அப்போ நமக்கு சுதந்திரம் வர்றதுக்கு முன்னால் இந்தியான்னு ஒன்று கிடையாது. பலகாரம் சேர்த்து வச்சது 56 நாடுகள் இருந்ததாக 56 மன்னர்களுக்கு பிரைவேட் பஸ் என்று சொல்லி எங்கள் சாப்பாட்டுக்கு நான் என்ன பண்ணுவேன்ற மன்னன் அவங்களுக்கு இந்த சுதந்திரம் பெற்ற உடனே இந்த அரசாங்கம் அவங்களுக்கு பென்ஷன் கொடுத்தது. பென்ஷன் கொடுத்தா யார்? அரசன். இந்த அம்மாவுக்கு அவ்வளோ குஷி, அரசனே பென்ஷன் வாங்குறானா அப்படின்னு ரொம்ப குஷியான கை தட்டுறாங்க. உண்மையில் இல்லைம்மா, பென்ஷன் சரியாக வரலன்னு கோர்ட்டு கேஸ் போட்டிருக்கான். அந்த 56 இவங்களும் பல மன்னர்கள் ஒன்றாக கூடி அதெல்லாம் நடந்ததுங்க. சரியா எங்களுக்கு பென்ஷன் கொடுத்த சொன்னானே தவிர பென்ஷன் ஒன்றாக கொடுக்கல, கேஸ்லாம் போட்டேன். இவர் இப்போ அப்பர் சாமி சொல்றாரு, அண்டை நாடுகள் இது கொஞ்சம் தான் மேலே என்ன இருக்குன்னு தெரியுமாடா உனக்கு? இமயமலை வரைக்கும் பண்ணல 56 நாடுகளுமே பல நாடுகள் இருக்கின்றன. உன்னுடைய நாடு தொண்டை நாடுன்ற சுண்டக்கா, வெறும் சுண்டக்காடா, அதுக்கு நாடுன்னு சொல்லிட்டு வேற பீச்சி நிலைவிய ஒவ்வொன்றும் தனித்தனியா எல்லாமா சேர்ந்தா தானே இந்தியா. நீ இப்ப சொல்ற இந்தியா இல்லையா? ஒண்ணுமே புரியக்கூடாதுன்னு பேசுறதுக்கு இது என்ன இந்தியா? சரியா? சொல்றது புரியும்பான்ட்டு அப்பர் சொல்றாரு. இமயமலை வரைக்கும் இவ்வளவு நாடுகள் இருக்கின்றன. அத்தனை நாடுகளையும் நீங்க இப்ப இது பண்ணீங்கன்னா அதுக்கு ஒரு தனி நாடா இருந்து அவங்க அத்தனை பேரையும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கணும்னா, கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கணும். அங்க ஒரு ராஜா இருப்பான்ல, இது அத்தனையும் இந்த 56 சேர்த்து வச்சு எவ்வளோ ஒருத்தன் கட்டுப்பாடுனா அதுக்கு ஒருத்தர் இருப்பான்ல, அந்த மன்னன் ஒருத்தன் தானே அவன் இத்தனைக்கும் கட்டுப்பாடு. இதெல்லாம் மாநிலண்டா சொல்றாரு. தொண்டை நாடுன்றியா அதெல்லாம் வெறும் மாநிலம். நான் சொல்றது மையம் இல்லையா, மத்திய அரசு மையம். அது சொல்றாரு சார், இதெல்லாம் நானா கற்பனை பண்றேன்னு மறுமாற்ற தாண்டகத்தில் வருது. மறுமாற்ற தாண்டகத்தில் வருது. என்ன சொல்லன்னா, இந்த மாநில அரசு என்ன கைது பண்றதுக்கு முன்னில்லை. இவன் கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன், இவனை விடு. இந்த நாவலம் தீவுக்கு ஒரு மன்னன் இருப்பானையானால் அவன் கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன். அவனுக்கே அதிகாரம் இல்லை. நீ என்ன சொல்ற சார்? எப்படி எல்லாம் பாடுறது? இதெல்லாம் திருமுறையில் இருக்கிற எத்தனை பேருக்கு தெரியும்? நாவலம் தீவுக்கு நாதன் ஆகிலும் அப்படி பாடுறாரு. நாவலம் தீவுக்கே நாதனா இருந்தா கூட நீ எங்கிட்ட இந்த மாதிரிலாம் கைது பண்ண பூச்சாண்டில காட்டாதன்ற சார். என்ன அந்த அளவுக்கு எவ்வளவு தைரியத்தோடு பாடுறாரு. வயசு அப்பவே அவருக்கு 80க்கு மேல வருது. கிழம் தொண்டு கிழம் துணிச்சலா அடிக்குது சார். என்ன அற்புதமா இதெல்லாம் சார். வேற எங்கேயும் காண கிடைக்காத தமிழ்நாட்டு வரலாறு. எவ்வளவு பெருமையா இருக்கு நமக்கு. நாவலம் தீவுக்கு மத்திய அரசே அவன் என்ன கைது பண்ண வந்தாலும் தூக்கி போட்டு போயிடுவேன். இது என்ன ஈடியா போட அப்படின்ற ஈடியாது சிபிஐ அவரே என்ன ஒன்றும் பண்ண முடியாது. நீ ஏதோ எங்கிட்ட கதை பேசிட்டு இருக்க. இந்த மாதிரி 10 பாடல்களும் ஒவ்வொன்றத்துலையும் அவ்வளோ நயங்க, அவ்வளோ நயம் அதாவது நம்ம உள்ள நுழைஞ்சோம்னா அதை மட்டுமே வச்சுட்டு ரொம்ப நேரம் படிச்சுட்டு இருக்கலாம். நேரம் போகிறதே தெரியாது. எவ்வளோ அழகான வாதங்களை வைக்கிறார். அதனால தான் பேர் இந்த வாதங்களை வைத்து பதிலுரை கொடுப்பதனால அது மறுமாற்ற தாண்டகம்னு பேர். இதெல்லாம் நடைபெறுகிறது. அதுக்கப்புறம் என்ன பண்ணான்னா, இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, சாமி முதல்ல இவனை ரொம்ப கேவலமாக நினச்சிக்கிட்டான். கேழாம் இது போய் நான் இது பாடுது, நல்ல தமிழில் பாடுது. அது மட்டும் இல்லாமல் நிறைய வாதங்கள்லாம் வைக்குது. இவன் சொல்கிற சட்டத்துக்கெல்லாம் நம்மளால் பதில் சொல்ல முடியல. அந்த படையில் இருக்கவங்க நினைக்கிறாங்க சரி ஒன்றுமே நம்மளால் பண்ண முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக சுருதி இறங்குதாங்க. முதல்ல வரும்போது கிழம் வா நட ராஜா அப்படின்றான். இப்போ இவர் வாய்ப்பில்லை ராஜான்றார், நடராஜான்னு. அப்போ இந்த சட்டத்தெல்லாம் நீ சொல்லிகிட்டே வரையே, சட்டத்தெல்லாம் சொல்கிற அளவுக்கு பெரிய ஆளுன்னா இவனுக்கே இப்போ பெரிய ஆளா கற்றறிந்த புலவனாக இருப்பான் போடுறேன். நல்ல தமிழ் வர பாடுறான், கேட்டாலும் அவ்வளோ இனிமையாக இருக்குது இல்லையா?
உரை மாலை, உரைத்தமிழ் மாலையில பேசுறான். இனிமையான தமிழாக இருக்குது. இவ்வளோ அற்புதமா இருக்கானேன்னு வந்து அவனுடைய பார்வையே மாறுது. வந்தபோது இருந்த தோரணை இப்ப இல்லை. கொஞ்சம் கொஞ்சமா அந்த தோரணை குறையுது. கடைசியில என்ன ஆச்சுன்னு நான் இதெல்லாம் என்னோட கற்பனையே இல்லைங்க. இது அத்தனை சேக்கிழார் பாடுறாரு. இந்த உள்ள உட்காந்துருக்காரு, அவர் பாடுறாரு. அவர் என்ன பாடுறாருன்னா கொஞ்சம் கொஞ்சமா சுருதி கொஞ்சது. கடைசியில் என்ன பண்ணா கெஞ்ச ஆரம்பிச்சாங்க, வந்துரியா, உன்னை கூப்பிட்டு வர சொல்லி அரச கட்டளை, வந்துரியா, எனக்கு தொந்தரவு பண்ணாதீங்க. நான் இவ்வளவு நாள் சொன்னது ஒரு காலில் விளங்கலையா? தமிழ் தானே சொன்னேன். இவர் அதுக்கு அவங்க என்ன, எல்லாம் நல்லது தான், நல்லா தான் இருந்தது, அது ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. ஆனால் இப்போ நாங்கள் வந்து நிறைய அவர் படித்தவராக இருக்காருங்க, நிறைய சட்டம் பேசுகிறாரு, எங்களால் ஒன்றும் பண்ண முடியலன்ட்டு நாங்கள் வெறுங்கையா அங்கே போனோம்னா மகேந்திரவர்ம பல்லவன் ஆகிய மன்னன் எங்களை விட மாட்டானேன்ற. அவன் விட மாட்டானே. என்ன கைக்கூலி வாங்கிட்டேன் அங்கே தான் அந்த விபூதி ஆண்டிகிட்ட ஏதாவது வச்சுருக்காங்க. இந்த காலத்தில் விபூதி ஆண்டிகள் தான் நிறைய வச்சுருக்கான் இல்லை? அதான் அது ஏதாவது வாங்கிட்டியா? எங்களை வேலையை விட்டு எடுத்துருவான். ஒரு வேலையும் செய்யறதில்ல. உங்களுக்கு அரசு ஊழியர்னு சொல்லிட்டு ஊதிய உயர்வு வேற கேட்டுட்டு பயமுறுத்திட்டு இருக்கான் மன்னன். என்ன என்ன நினைச்சுக்கிட்டீங்க? மன்னன் கேட்பானல்ல, ஒரு சாதாரண கிழம், ஒரே ஒத்த ஆளு, அவனுக்கு ஒரு படையும் கிடையாது, அவனை கொண்டு வர முடியலன்னா நீ என்னடா வேலை செய்றீங்க அப்படின்னு சொல்லி எங்களெல்லாம் இது பண்ணிடுவாங்க. எங்களையெல்லாம் வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவான். வேலை போயிடும் சுவாமி, வேலை போயிடும். குழந்தை குட்டிக்காரங்க நாங்கள்லாம் என்ன ஆகுறது? வேற எதற்கும் பதில் சொல்லாத அப்பர் சுவாமிகள் இந்த வாதத்தை கேட்டவுடனே மனசு அவருக்கு ரொம்ப இறங்கிடுது. ஐயோ பாவம் இல்லையா? நம்மால் அவனுக்கு எதுக்கு வீணான பிரச்சனை, அவனுக்கு எதுக்கு குடும்பத்தோட வந்து அவதிப்படணும், எதுக்கு எதுக்கு என்ன? அப்பதான் அந்த பாட்டை சொல்ற, அடிபணிந்து வேண்டினார் பாடல் வருது. கெஞ்சி காலில் விட்டாங்களாம் இவர் மேல. நம்முடைய திருநாவுக்கரசு சுவாமியுடைய அப்பருடைய காலில் அவன் அந்த படை யாரு காலில் விழுறாங்க கவனிச்சு பாருங்க. இவரை கைது செய்வேன் என்று தோரணை காட்டியவன் அவர் காலில் விழுந்து அப்பதான் வணங்குறான் சார், அப்பவே வணங்குறான். அவர் என்ன பண்ணார்னா வந்து இவங்க சொல்றது கரெக்டாக தான் இருக்கு, நம்மளாலே அவனுக்கு என்ன என்று சொல்லி அவர் என்ன பண்ணார்னா போயிட்டு போதுன்னு இசைந்தாராம், மனம் இசைந்தாராம். உடனே என்ன பண்ணான்னா இவங்க சாதாரண லேசுப்பட்ட ஆட்கள், அங்கே போய் ஏதாவது வம்புலாம் பண்ணுவான் இல்லையா, அங்கே போய் ஏதாவது வம்பு பண்ணான்னா அப்படின்னு அவர் பயப்பட்டாரா இல்லையான்னு ஒரு கொஸ்டின் வரும் இல்லையா, அந்த கொஸ்டினை அவர் எடுத்து வச்சுக்கிறார். சேக்கழ எடுத்து வச்சு இவர் பயந்தாரான்னு. வா, இதுக்கெல்லாம நாங்கள் போய் பயப்படுவோம்? யார் நாங்கள் என்று இங்கே யாரை சொல்லுகிறார் என்று சொன்னா அடியார் ஆகிய அவர்களே சொல்ல, அடியார்கள் ஆகிய நாங்கள் பயப்படுவோமா? ஈண்டு அழகான வார்த்தைகள். ஈண்டு வரும் வினைகளுக்கு எம்பிரான் உளம், எம்பிரான் உளம் எல்லாம் அவன் பார்த்துக்க மாட்டானா? என்ன இது வரைக்கும் பார்த்தவன் அங்க வந்து பார்க்க மாட்டானா? ஈண்டு வரும் வினைகளுக்கு எம்பிரான் உளம், எம்பிரான் உளம் அவன் இருக்கிறான். பாப்பாளான்ட்ட திருநாவுக்கரசு நான் ரெடி, நீ ரெடியான்றாரு, போலாம். இவர்கள் அழைத்து போகிறாங்க. இப்போ வந்து நேராக நம்ம நடுவில் என்ன நல்லா நடந்ததெல்லாம் சொல்லணும். எந்த ஊர் எங்கே போனாங்க, எங்கே இருக்காங்க? திருவதிகையிலிருந்து காஞ்சிபுரத்துக்கு அழைச்சி போகிறேன். காஞ்சிபுரத்துக்கு போய் சேர்ந்துட்டாரு. இப்போ மன்னன் முன்னால் நிற்கிறாங்க. பல்லவன் முன்னால் இருக்கிறான், மகேந்திரவர்ம பல்லவன் அங்கே இருக்கிறான். அவன் முன்னால் முன்னால் நிறுத்துறாங்க. இப்போ என்ன பண்ணணுங்க, நீங்களே சொல்லுங்க. இப்போ என்ன பண்ணணும் மன்னன்?
அவங்க வழக்கு இழக்கு போட்டு ஏதாவது மனு கொடுத்துருக்காருங்களா? அவர் ஏதாவது கொடுத்துருக்காரா? நீங்கள் முன்னால் ஏதாவது கொடுத்தீங்களா? நீங்கள் சொன்ன உடனே உங்களை அனுப்பிச்சிட்டேன், போய் அழைச்சிட்டு வான்ட்டு. இப்போ நீங்கள் ஏதாவது வழக்கு பிராது அந்த இது கொடுக்குறீங்களா? அதுதானே கேட்கணும். அஃபிடவிட் உண்டு ஏதாவது இருக்கா? பிரமாண பத்திரம் உண்டு இருக்கா? அவர் ஏதாவது எதிர்த்து கவுண்டர் அஃபிடவிட் அவர் ஏதாவது போட்டிருக்காரா? அது வந்துதா? இருக்காருந்தானே கேட்டுருக்கணும். அவர் ஒன்றுமே கேட்கலைங்க அந்த ஆள். கதையை வந்து அந்த அதில் என்ன ஒரு வார்த்தை கூட ஒரு கருத்து கூட நான் பிசகாமல் சொல்லிட்டு இருக்கேன். இது வரைக்கும் உங்களுக்கு இந்த இந்த காட்சியை ஏற்கனவே சொன்னேன். எந்த ஒரு பெரிய புராண விரிவியாலும் இதெல்லாம் அப்படி முழுமையாக சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் நான் அதை பிறழாமல் அது என்ன சொல்கிறாங்களோ அதை எடுத்து சொல்கிறேன். என்ன பண்ணா அப்படின்னு சொன்னால், ஒரு விசாரணையும் பண்ணலையா. மன்னனுக்குரிய அந்த கடமை என்னங்க? விசாரணை பண்ணணும் இல்லையா? விசாரணை பண்ணணும். அப்படியா? ஒரு விசாரணை பண்ணாமல் அடுத்தவன் கேட்குறான், இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம், நீங்களே தண்டனை சொல்லுங்கன்றான். ராஜா, இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம், நீங்களே தண்டனையை குறிப்பிடுங்கள் என்று அவங்ககிட்ட விட்டுறான். யாரு ஒரு பெட்டிஷனரோ அவங்ககிட்டே வந்து நீயே ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து அவனுக்கு ஏதாவது தண்டனை கொடுத்துக்கோன்னு சொல்லி சொல்றாரு. இது என்னையா? இது என்ன? இது இப்படி ஏதாவது நடக்குமா? நடக்கும், நடக்கும். ஏன் அப்படி நடந்ததுன்னா, அதை நடத்திய மன்னன் இருக்கிறானே, அந்த மன்னன் தமிழ் மன்னன் அல்ல. அதனால் அது இப்படிதான் நடக்கும். தமிழ் மன்னன்னா அந்த மரபு தெரியும், மரபு தெரியும். அவன் அவன் யாரு? பல்லவன். பல்லவன் யாரு? தமிழ் மரபுனா இல்லை. அவன் யாரு? முழுக்க முழுக்க ஸ்மார்த்த மரபினன், ஒரு ஆரிய மன்னன். ஆரிய மன்னர்கள் எந்த காலத்திலையும் ஒழுங்கான நீதியை வைத்துக் கொண்டதே இல்லை. எந்த ஒரு நீதி விசாரணையும் அவர்கிட்ட இல்லை. மனு நீதி தான் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒன்றும் சித்திரமான தண்டனைகள்லாம் இருக்கும். கொலை பண்ணிட்டானா, வா நீ யாரு? நான் ஒரு ஆரியன், நம்மாள். ஆகவே என்ன பண்ணணும்? மிகப்பெரிய தண்டனை அவனுக்கு கொடுக்கும். நம்ம ஆளுங்களுக்காக நான் உன்னை விட மாட்டேன். என்ன தண்டனை தெரியுமா? தலையை மொட்டை அடிக்கணும், அவ்வளோதான், போயிட்டு. சார், இதே தண்டனையா இது? அவன் சொல்கிறான், மொட்டை அடிச்சிட்டிங்கன்னா மறுபடியும் வளருமே, நான் என்ன பண்ணுறேன்? நீயே மொட்டை அடிச்சுக்கொள்றான் சார். இதுவும் நான் விளையாட்டுக்கு சொல்ல, நான் மனுநீதியை முழுமையாக படித்தவன். அதுலேயே என்ன சொல்கிறேன்னா, மொட்டை அடித்த பிறகு என்ன ஆகிறதுன்னு கேட்பான் அப்படின்னு ஒரு கேள்வியை போட்டு அதுக்கு பதில் சொல்கிறான் மனு. நீயே அடிச்சுக்கொன்றான், நீ அடிச்சு. இது ஏன் அந்த விசாரணை கூட இல்லாமல், ஒரு நீதியே இல்லாமல் இப்படி நடத்துகிறாங்களே? இது ஒரு இவங்க யாரு? தமிழ் மரபிலே இல்லாத ஒன்று. தமிழ் மரபு, தமிழ்ல என்ன சொல்றேன்னா, அறம் என்பதை போற்றினார்கள் தமிழர்கள். அறம் என்பதை உயிருக்கு உயிராக போற்றினார்கள், காப்பாற்றினார்கள். அறம் பிறந்ததுனாலே ஒரு மன்னன் மதுரையிலே என்ன பண்ணான்னா, தன்னுடைய உயிரை விட்டு அங்கேயே மாய்ந்தான் என்பதுதான் நம்ம சிலப்பதிகாரத்தில் பார்க்கிறோம். அறம் பிழைத்தோர்க்கு அரசியல் பிழைத்தோர்க்கு, அறம் பிழைத்தோர்க்கு அரசியல் வந்து என்னன்னா, அது என்ன, அறம் கூற்றாகும். அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும். இந்த அரசியலில் நீதிமன்றம், நீதி விசாரணை இதெல்லாம் வருது. அதில் பிழை செய்தான்னா என்ன பண்ண? அறம் பார்த்துக்கொண்டார். இது தமிழ் மரபு சார், அறம் பார்த்துக்கோ. அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் என்பதை புறநானூறு சொல்லுகிறது. புறநானூறு சொல்லுகிறது. அதையே அடிப்படையாக கொண்டது புறம், அதாவது அறம் கூறிற்றே என்று சொல்லி சிலப்பதிகாரம் சொல்லுது. அப்ப எல்லா தமிழ் இலக்கியங்களிலே என்ன வருதுன்னா, அறம் என்பதை போற்றினார்கள். ஒரு நீதி விசாரணை வருமானால் அந்த நீதி விசாரணையில அறம் காப்பாற்றப்படும் என்ற நம்பிக்கையை அப்பொழுது தமிழர்கள் வைத்திருந்தார்கள், விதைத்திருந்தார்கள். அது மாதிரிலாம் சொல்லவே முடியலையே சார். சும்மா ஒரு உதாரணம் சொல்லுங்க. ஒரு பாண்டிய மன்னன்
அது பாண்டிய மன்னன் என்ன பண்ணான்னா, 1000 பொண்ணை எடுத்து ஒரு துணியில முடிச்சு போட்டு, 1000 பொண்ணு, ஒன்று இல்லைங்க 2 இல்லைங்க, 1000 பொண்ணு. 1000 ஒரு பொண்ணுன்னா வந்து ஒரு சவரன்னு வச்சுக்க. 1000 பொண்ணுன்னா எவ்வளோங்க? கேட்கல. இப்போ ரேட் வந்து எவ்வளோமா? 1,42,000 ரூபா. அது 30 எல்லாம் போயாச்சு. அது முந்தா நேரத்துக்கு அது. இன்னைக்கு 42. 1,42,000 ரூபாய் இன்ட்டு 1000 போட்டுங்களேன். 1000 பொண்ணு போட்டு முடிச்சு வச்சுட்டு இந்த மாதிரி 5 முடிப்பு ரெடி பண்ணான். 1000 பொண்ணா போட்டு 5 முடிப்பு ரெடி பண்ணி மேலே கட்டிட்டான். கட்டிட்டு அவன் சொன்னா, எங்க பாண்டிய மரபிலே அறங்காத்தவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே தமிழ் மரபை காக்க வேண்டியது ஒரு மன்னன் கடமை. தமிழ் மரபுதான் அறத்தை போற்றும் என்பதை உலகத்துக்கு எடுத்து சொல்ல விரும்புகிறேன் நினைக்கிறான் அவன் பாண்டியன். அப்படி என்னுடைய விருப்பம். இந்த 5 இதில் பொன்முடிப்புகளையும் நான் மேலே கட்டிடுவேன். இது அருந்து கீழே வேணும், அது அருந்து கீழே வேணும், 5 கீழே. இது அருந்து கீழே வேணும் அப்படின்னு சொன்னா நீங்க அது என்ன சார் ரொம்ப சுலபம் சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் கத்தியெல்லாம் வெட்டக்கூடாது. என்ன பண்ணணும்? தமிழ் பாடி அது அருந்து கீழே விழும்படி செய்ய வேண்டும். ரொம்ப ரசிக்கிறவங்க சில பேரு தான் கை தட்டுறாங்க. தமிழ் நம்ம தமிழ் இது. நான் என்ன இதை ஹிந்தி பத்தி பேசினா நீ கூட பாடு. நம்ம தமிழ் எவ்வளவு தமிழ் பாடி அது அருந்து கீழே வேணும் பாடுன்னு எவனும் முன்னால வரல. அப்போ திடீர்னு இங்கே ஏதோ சபை கூடியிருக்க என்ன போகாரன்ட்டு உள்ள நுழையுது ஒரு பாட்டி. அந்த பாட்டி பேர் வேற ஒன்றும் இல்லை, உங்களுக்கு எல்லாம் நல்ல அறிமுகமான பாட்டி தான். யாருன்னா ஔவையார். ஔவையார் உள்ள வராங்க. ஔவையார் உள்ள வந்தோடனே மன்னன் எழுந்து நின்று வணங்கி அந்த பெருமாட்டியை அமர்த்துகிறான். என்ன கூட்டம், எதுக்காக, என்ன விவகாரம்னு கேட்ட உடனே அந்த அம்மா அவருக்கு பாண்டிய மன்னன் என்ன நடந்தது, என்ன இங்கே நடக்கிறது என்பதை பற்றியெல்லாம் விவரம் சொல்லுங்க. ஓ அப்படியா, தமிழ் மரபை நிலைநாட்டுவதற்கு இப்படி ஒரு ஏற்பாடா, நான் இதில் கலந்துக்கலாமான்னு. தாராளமாக கலந்து. உடனே அந்த அம்மையார் ஒவ்வொரு பாட்டும் பாடி அந்த 5 முடிப்புக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு பாட்டு பாடினார். ஒவ்வொரு பாட்டும் முடியும் போது ஒவ்வொரு முடிப்பும் தனித்தனியாக அருந்து தானே கீழே விழுந்தது. எச்சம் வர இன்று அரு என்று அந்த பாட்டில் ஒவ்வொன்றும் 5லையும் முடியும். வெண்பா பாடுகிறாள். அந்த வெண்பாவை பாடுகிற போது அந்த இடத்துல இந்த இதில் பாடும்போது 5 பாட்டும் அற்புதமான பாடல்கள். அந்த பாடல்களை இது உண்மையானால், இப்போ நான் பாடுகிற இந்த கருத்து உண்மையானால், இதுதான் தமிழ் மரபானால், இந்த தமிழ் மரபு மிக முக்கியமானது, உலகை காப்பாற்றுவது என்பது உண்மையானால், நான் பாடிய உடனே இந்த முடிச்சு கீழே விழ வேண்டும், அருந்து விழ வேண்டும் என்று பாட்டு முடியும். உடனே அது அருந்து விழும். என்ன அற்புதம் பாருங்க. நமக்கே அப்படி நினைக்கிறோமே. இப்போ கேட்டுட்டு இருக்கும் போதே நம்ம இருக்கா பார்த்துட்டு எப்படி இருந்திருக்கோம். எது கிழவி ஏதோ பாடுது, பட்டு பட்டு அது விழுது ஒவ்வொன்றா. அதுல சாதாரணமான விஷயமா அது. நான் இப்போ சொன்னாலே 1,42,000 இன்ட்டு 1000 ஒவ்வொன்று எல்லாம் ஓடி போயில எடுப்பான். அந்த பாடல்ல ஒரு பாட்டு நான் மட்டும் சொல்றேன். அந்த பாட்டு மட்டும், உள்ளே வழக்கு இருக்கு, ஊரார் பொதுவிருக்கு, தள்ளி வழக்கதனை தான் பேசி எள்ளளவும் கைக்கூலி தான் வாங்க காலருவான் தன்களையும் எச்சவரும் என்றால் இரு. எச்சமரும் என்றால் இருனா
அருந்து கீழே விழுன்னு அர்த்தம். இருதல் அந்த இறுக்கி வச்சா அப்படியே அது வெளியே விழுந்துடுச்சுதான்றாங்க. அந்த மாதிரி இருதல் அருந்து கீழே விழுதல். எச்சம் வரும் என்றால் இரு. இப்படி 5 பாட்டு. 5 பாட்டுலேயும் முதல் அந்த 3 அடிகளில் தமிழ் மரபுடைய உண்மைகள் வரும். அந்த உண்மைகளை சொன்ன உடனே இது உண்மை என்று சொன்னால், இந்த தமிழ் மரபு உண்மை என்று சொன்னால் உடனே இந்த எச்சமர இரு என்று சொல்லு உடனே போயிடும். இப்ப இந்த மாதிரி பாடினது என்ன சொல்ற, உள்ள நல்ல பாட்டு மட்டும் இல்லை, உள்ள வழக்கு இருக்கு. ஒரு வழக்கு ஒன்று வந்திருக்கிறது. ஊரார் பொது இருக்கு, எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நிறைய இது வந்து திரைமறைவில் நடக்கும். சில விசாரணைகள் நீதிபதி ரூம்ல நடக்கும். இப்ப யாருக்கும் தெரியாம நடக்கும். அப்படிலாம் நடக்கல. தமிழன் என்னைக்கும் அந்த வேலையே பண்ண மாட்டான். எழுதி வச்சுட்டு இது வந்து சீல்டு கவர் கொடுத்து பண்ற வேலையெல்லாம் இப்பதான் நம்ம பார்க்குறோம். நீதிபதிட்டு ஒரு சீல்டு கவர் கொடுத்துட்டு அது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னா அப்புறம் எதுக்கு சீல்டு கவர் எதுக்கு, அப்புறம் நம்ம இத்தனை பேர் எதுக்கு, அப்புறம் உனக்கு என்ன டீலிங் இருக்கு சார்? அது எங்களுக்குள்ள ஒரு டீலிங் நான் சொல்லுவேன். ஒத்துப்பாங்க. இதெல்லாம் இப்ப நடக்குது, சுப்ரீம் கோர்ட்ல நடக்குது. எவ்வளவு மோசமா அது இதெல்லாம் பார்க்கும்போது தான் தமிழோட உயரம் நமக்கு தெரியும். தமிழ் எவ்வளவு உயரத்துல இருந்திருக்கு. அவன் உள்ள வழக்கு இருக்கு, ஊரார் பொது இருக்கு, எல்லாரும் பார்க்கும்போது அங்க ஊரா சரி ஊரார் பொது இருக்கு, தள்ளி வழக்கதனை தான் பேசி அந்த வழக்கு என்ன பண்றான்னா அவனுக்குள்ள வச்சுக்கிட்டு அதை வந்து ஒருத்தன் பண்றானே வந்து நீதிபதி, அவனை எடுத்துக்கிற அந்த பாட்டி இவன் இருக்கானே இவனுக்கு நல்லா கவனிச்சிங்க. இந்த நீதிபதி மட்டுமல்ல, இந்த நீதிபதியுடைய பிள்ளை குட்டி அவனுடைய சுற்றம் உறவு நட்பு அத்தனை பேருக்கும் பிள்ளை வாரிசே இல்லாமல் அழிந்து ஒழிவார்கள் என்பது உண்மையானால் இந்த முடிச்சு கீழே அருந்து வீழ்ந்துச்சு. இந்த மரபு தமிழ் மரபு என்னன்னே தெரியாதவன் பரத்வாஜ கோத்திரத்தில் வந்த பல்லவ மன்னன், அவனுக்கு இந்த மரபே தெரியாது. அதனால் என்ன பண்ண, ஒரு விசாரணையும் இல்லை, என்ன தண்டனையோ நீங்களே கொடுங்கன்றான். இது என்ன அசிங்கம், அது என்ன தண்டனையோ நீங்களே கொடுங்க சார். இப்போ நீதிபதிகள், இப்போ உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயத்த ஒன்று சொல்கிறேன். நீதிபதி இந்த சுப்ரீம் கோர்ட்டில் இருந்த ஒரு நீதிபதி என்ன பண்ணாருன்னா, அவர் வீட்டில் போய் பார்த்தபோது அங்கே ஒரு கதவை திறக்கிறாங்க, அது வந்து எரிஞ்ச நிலையில் பாதி அந்த ரூம் முழுக்க 500 ரூபா நோட்டு, ரூம் முழுக்க. சார் இது நடந்த விவகாரம், விளையாட்டுக்கு சொல்லலை. ரூம் முழுக்க அங்கே கொஞ்சம் கொஞ்சம் எரிஞ்சு விழுந்த தவிர மற்றெல்லாம் அப்படியே ரூம் முழுக்க 500 ரூபா நோட்டு இருக்கு. இந்த நோட்டு கட்டுகள் இத்தனை இருக்கும்போது அவர் மேலே கேஸ் போடுறாங்க. அது கேஸ் போட்டு அதுக்கப்புறம் பார்லிமெண்ட்டுக்கே போகுது. பார்லிமெண்ட்டில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இவரை நீக்கணும்னு சொல்லி ஒரு பெரிய முறைப்பாடுகள்லாம் இருக்குது, சட்டங்கள்லாம் இருக்குது, அந்த சட்டங்கள்லாம் பின்பற்றுகிறார்கள். இப்போ என்ன ஆச்சுன்னா ஒன்றும் ஆகலை. அவரும் இப்போ நீதிபதியாக இருக்கிறார், பணமும் அவர்கிட்டே இருக்கு. என்ன நீதி இது? என்ன எந்த நாட்டில் இருக்கணும் இல்லை? இவன் என்ன பண்ணிக்கணும், விசாரணையே இல்லை சார், விசாரணையே இல்லை. அது மட்டும் இல்லாம தண்டனையை நீ கொடுன்றான், அவன்கிட்ட விடுறான். என்ன வழக்கு, என்ன நீதி விசாரணை, என்ன மன்னன், எங்கே அறம்? அவன் என்ன சொல்றான், அவங்களுக்குள்ள உடனே பேசிக்கிறான். சார் சீக்கிரமா தண்டனை சொல்லுங்க, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, பசிக்குதுன்றான். அவன் சொல்றான், எல்லாம் பேசிட்டு கடைசியாக ஒரு முடிவு சொல்லுங்க அப்படின்ட்டு அவங்க சமண குருமார்கள் சொல்லுகிறார்கள். இந்த சுண்ணாம்பு காலவாய் இருக்கு இல்லையா, அந்த சூளை போடுறாங்க, சுண்ணாம்பு சூளை. அது பெரிய இதெல்லாம் போட்டு கட்டி ஒரு ரூம் மாதிரி கட்டிடுவாங்க, எல்லாம் பண்ணியிருப்பாங்க. எல்லாம் மேலே எல்லாம் மூடி இருக்கும். உள்ளுக்குள்ளே சுமார் ஒரு 500 டன்னு மரத்தை போட்டு எரிச்சிட்டு இருப்பாங்க.
அங்கே சுண்ணாம்பு காலவாயில் எரிஞ்சிக்கிட்டு இருக்கோம். அதை உள்ளே போட்டு கதவை சாத்தின்னுட்டான். யார? அப்பர் சுவாமிகளை உள்ளே போட்டுட்டு கதவை சேர்த்துட்டு இது பண்ணால் அவ்வளோதான். அரை நிமிஷத்தில் நமக்கு என்ன ஒன்றா ரிசல்ட் கிடைக்கும். ஒரு எலும்பு கூடு கிடச்சிருன்றான். சொல்கிறோம் யாருங்க? சமணன். நிற்றவையிலே இட சொல்லி சொல்லுகிறார். அப்படியே செய்யுங்கன்றான் அவன் மன்னன். என்னடா நாடு இல்லை? இப்போ இவர் உள்ள போட சொல்லிட்டாரு. இப்போ என்ன பண்ணணும்? இவர் மூஞ்சி பார்க்கணும். பார்க்குறார் சார் சேக்கிழார். இதுக்கு இந்த தண்டனை கேட்ட உடனே அவர் எப்படி அதை ரிசீவ் பண்ணுறாருன்னு தெரியணும்ல. அது எப்படி? அவர் பாதிப்பு, அவர்கிட்ட ஒரு பாதிப்பும் இல்லையா, அவர்கிட்ட ஒரு பதட்டமும் இல்லையா. அப்பர் சுவாமி நமக்கு என்ன பண்ணுவோம்? அப்படி எப்படி போக்காட்டி எங்கேயாவது தப்பிச்சு ஓடிடுமா மாட்டோமா? இல்லை, ஒரு பதட்டம் இல்லாமல் நிமிர்ந்து நிச்சயம் இது நிதானமாக இருக்காரு. அவர் சொல்றாரு, ஈண்டு வரும் துயருளவோ, இது பெரிய மிகப்பெரிய துன்பம்னு நினைச்சுக்கிட்டீங்களா? இல்லை 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 சொல்றது அவரு அப்பர் சாமி. ஈண்டு வரும், இதனால எனக்கு ஏதாவது துயரம் ஏற்படும் நினைக்கிறீங்களா? இல்லை. ஈண்டு வரும் துயர் உளவோம் எம் ஈசனடியார்க்கு என்று, ஈசனடியார்க்கு என்று ஈண்டு வரும் துயருளவோ. அப்புறம் என்ன பண்ண? மூண்ட மனம் நோக்கி, மூண்ட மனம் நோக்கி முதல்வனையே, முதல்வனையோ தொழுதிருந்தார், முதல்வனையே தொழுதிருந்தார், முதல்வனையே தொழுதிருந்தார், தொழுதிருந்தார். மூண்ட மனம் நோக்கி அவர் கொஞ்சம் வந்தா எப்படி மன சஞ்சலப்பட்டிருக்கும், முகம் என்ன மாதிரி பாடுபட்டிருக்கும். ஆனா என்ன பண்ணா அவர் மனதில் ஒண்ணுமே அது இல்லையா. இது என்னடா பெருசு, இது ஈசன் அடியாருக்கு எங்கேயாவது என்ன மனப்பாங்கு பாரு. நம்ம கொஞ்ச நாள் சாமி கும்பிட்டுட்டே இருப்போம், அதுக்கப்புறம் வேண்டியது வரலன்னா சாமியா இது கபோதி கண்ணே இல்லை. இது நம்ம பக்தி. அவரு நீற்றவில் கொண்டு போய் விடுறாங்க. ஈண்டு வரும் துயருளவோ, ஏதாவது துயரும் வருமா? ஈண்டு வரும் துயருளவோ முதல்வனையே தொழுது இருந்தார். ஒவ்வொரு சொல்லும் அற்புதமான தான். சேக்கிழார் மாதிரி பாடுறதுக்கு ஆளே இல்லை சார். சும்மா கம்பன் கிம்பன் ஏதாவது கொம்பனை சொல்லுவார். சேக்கிழாருக்கு மேல எந்த ஒரு கொம்பனும் இல்லை. இதுக்குள்ள நான் நுழைஞ்சு பண்ண அதுவே 1.5 மணி நேரம் ஆகும். இந்த 2 அடிகளுக்கு உரை சொல்வதா இருந்த ஈண்டு வரும் துயருளவோ ஈசன் அடியார்க்கு. அப்ப எனக்கு ஒன்றும் வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணான்னா உடனே அடுத்த நிமிஷமே அவருடைய போஸ்டரே மாறுதுன்றது. போஸ்டரே மாறுது. இவக்குள்ள போய் வைக்கிறான் சார், இவர் கொண்டு போய் உள்ள வைக்கிறான். இதெல்லாம் எப்படி நேரில் பார்த்தவர் மாதிரி இன்னும் அழகா சொல்றாரு. உள்ள போட்டு வச்சுட்டேன்னா தப்பிச்சுட்டு வந்துட போறான் இல்ல, தப்பிச்சுட்டு வந்துட போறான்ட்டு 1க்கு 3 தாள் போட்டானா. 1க்கு 3 தாள் போட்டாச்சு. நல்லா பாரியா, இவன் என்ன ஒண்ணா பண்ணுவான், தப்பிச்சுட்டு வெளியே வந்துடும். போடு 3 தாப்பாள். இவரு இன்னும்
உள்ள நீட்டறைக்குள்ள சர்வ சகஜமாக இந்த மாதிரி ஒரு பெரிய மண்டபத்துக்குள்ளே போகிற மாதிரி நினச்சி உள்ளே போகிறாரு. அவர் பாட்டு உள்ள எப்படி போய் இருந்தார் அப்படின்னா உட்கார்றதுன்னு அர்த்தம். தமிழில் இருத்தல் என்பது உட்கார்றதுன்னு அர்த்தம். நம்ம தான் இப்போ உட்காந்துன்றோம் இல்லைங்களா? உட்காருதுன்னு என்ன மொழின்னா யாருக்கும் தெரியாது. உங்களுக்கு எதாவது தெரியுமா? உட்காருதுன்றது நம்ம மொழியே கிடையாது. சார் சார் கொஞ்சம் உட்காந்துங்கன்றோம், நம்ம மொழியே இல்லை. அது பழைய பாடல் எல்லாம் பாருங்க, கொஞ்சம் இருங்கன்னு, கொஞ்சம் இருங்கன்னா உட்காருங்கன்னு அர்த்தம். இப்போ பாஷையில் தொழுது இருந்தார் அப்படின்னா உட்கார்ந்தார் நம்ம பாஷையில். எங்க நீற்றறையில் போய் உட்கார்ந்தார், படியேறி உள்ள போறார். அவன் என்ன நினைக்கிறான்? இது நீற்றறையும் காணாம போவான், எலும்பு கூட காணாது என்று அவன் நினைக்கிறான். இவர் என்ன நினைக்கிறான்? நீற்றறையும் அவன் நினைக்கல, அது வேற ஒண்ணும் இல்லை, என்னை காக்க வந்த வெண்ணீற்றறைன்றார். இவன் நீற்றறை நினைக்கிறான், அவர் என்ன நினைக்கிறார்? இது எனக்கு தியான மண்டபம்னு உள்ள நுழையில. தியானம் அவர் போய் என்ன பண்றாரு? யோகம் இருக்கிறாராம். அதான் யோகம் இருத்தல் தான் இருந்தார். அந்த ஒரு வார்த்தையில யோகம் இருந்தார்னு சொல்றார். என்ன அடுத்த வார்த்தைனா மனம் நோக்கி இருந்தார் அப்படின்னா உள்ள வெளியே பார்க்கல, எதையும் வெளியே பார்க்கல, மனத்துக்குள்ள போயிட்டார். இவர் இந்த நீட்டறைக்குள்ள போனார் நினைக்காதே சேர்க்கிறாரு. அவர் நீட்டறைக்குள்ள போகல, அவர் மனத்துக்குள்ள போயிட்டார், யோகத்துக்குள்ள போயிட்டார். ஆண்டவன் அவனை காப்பாற்றுவான். குறிப்பு கொடுக்கிறார் சார் சேர்க்கிறார். ஆண்டவன் அவனை காப்பாற்றுவான். ஈசன் அடியார்க்கு துயர் உழவோ சொல்லிட்டு தானே போறாரு. அவரு உள்ள போனார், சேமம் செய்தான் பாடினார்ல, போட்டு 3 தாள் போட்டான். இவன் நினைக்கிறான் இவன் வெளியே வர முடியாது, போட்டு எல்லாம் அமைக்கிட்டு பாதுகாப்பு பண்ணிட்டான் அப்படின்ட்டு அவன் நினச்சிட்டு போகிறான். அவர் என்ன நினைக்கிறார்? நான் யோகம் இருக்க போகிறேன். யோகத்தில் உட்கார்ந்த போது என்னன்னா வெளியில் இருக்கிற வீணான எண்ணங்கள், வீணான சத்தங்கள் அதெல்லாம் வந்ததுன்னா அது யோகத்துக்கு இடையூறு ஆகிவிடும். ஆகவே என்ன பண்ணணும்னா யோகத்துக்கு எந்த இடையூறும் வாராமல் நல்லா சேமம் செய், நல்லா சேமம் செய், நல்லா சேமம் செய்யின்றானா. அவர் பாதுகாப்பு நீ பண்ற. நம்மெல்லாம் யோகம் இருக்குன்னு பண்ணோம். நம்ம என்ன பண்ணுறோம்? முக்கால்வாசி இப்பெல்லாம் ஆரம்பிக்கிறான். இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் எடுத்துக்கலாமா சார்? இது கடல் போல விரியுது சார். சாமி வந்து சாதாரணமாக பாடல, சேர்க்க இத்தனையோ சொல்லலாம். இங்க போய் உக்காந்துட்டாரு, நீற்றறையில் போய் உட்காந்துட்டாரு. உட்கார்ந்த உடனே அவர் வந்து சேமம் செய்தாருன்னு சொன்னால் அவர் இந்த யோகத்தில் போய் உட்கார்றாரு. இதான் இருக்கு. நல்லா கவனிச்சு நடக்குதுன்னா இது வந்து அப்பர் அடிகளை கைது செய்து உள்ள போடுறான், நீ தண்டனை கொடுக்குறான். ஆனா அங்க என்ன வந்து தண்டனையை மாற்றுகிறார். அப்பர் சுவாமிகள் தண்டனையை மாற்றுகிறார். அவர் போய் நான் நிறைய நேரம் உட்காந்து சொல்றதுக்கு நேரம் இல்லை, இருந்தாலும் எடுத்து சொல்றேன். நம்ம யோகம்லாம் பண்ணோம்னா சார் அப்படி இப்படி உட்காந்து யோகம் பண்ணுறோன்னு சில பேர் இறங்குறான். யோகத்தை கற்பிக்கிறது வேற கிளம்பி கமர்ஷியலாக உள்ள நுழைஞ்சிடலாம். நான் வெளிநாடுகள்லாம் நான் போகாத வெளிநாடுகள் இல்லை, பல நாடுகளுக்கு போயிருக்கேன். மொரீஷியஸில் போன போது என்ன ஒரு யோகம் பண்ணுறாங்கன்னு ஒரு இடத்துல கூப்பிட்டு போய் காட்டினாங்க. கடற்கரை பக்கத்தில் ஒரு இடம். அதை அந்த யோகத்தை நடத்துகிற ஆசிரியர் இருக்கார் பாருங்க, அவரை எனக்கு அறிமுகப்படுத்தினாங்க. அவரோட நான் வந்து உள்ள அங்கே போய் பார்த்தேன். போனால் ஒவ்வொருத்தரும் உள்ளே போகிறாங்க. அந்த நேரத்தில் அவரோட பேசிகிட்டே வரேன். அவர் வகுப்படுக்க போகிறேன் வேஸ்டியர். அப்போ என்னை அழைச்சி போனவர்கிட்ட கேட்டேன், அவர் எல்லாம் கோட்டு சூட்லாம் போட்டிருக்காரு, இவர் எப்படி யோகம் பண்ணுவார் அப்படின்னு கேட்டேன். சும்மா இருங்கன்னு அவர் சொன்னாரு. கொஞ்சம் பேசிட்டே இருக்கேன், இப்படி தட்டி அப்படி வாயில வச்சு சுருட்டு சுருட்டு. நான் பார்த்து என்ன அவர்கிட்ட கேட்டேன். அவர் ரொம்ப ரொம்ப தாழ்ந்த குரல்ல சொல்றாரு,
இது மட்டும் இல்ல, சூண்டு இது இவன் தான் யோகத்தை போய் சொல்லி கொடுக்கு. அங்கே போகும்போது எல்லாருக்கும் இது போயிட்டா இந்த கீழே போடுற இந்த பாய் ஒன்று போடுவாங்கல்ல சின்னதாக, யோகத்துக்கு ஒரு சின்ன பாய் ஒன்று போடும். அந்த மாதிரி அந்த பாயெல்லாம் யோகா பாயெல்லாம் இருக்கும். அந்த பாயெல்லாம் எல்லாம் போட்டாங்களா கேட்டுனே போகிறேன். அவன் என்ன நினைக்கிறான்னா யோகமே பார்த்து பாயில் தான் இருக்குன்னு நினைக்கிறான். இல்லை முக்கால்வாசி பேர் நிறைய பேர் என்ன நினைக்கிறான், யோகம் இப்போ பாய் அந்த காலத்தில் எப்படின்னா மான் தோல் வேணுன்றான். ஒரு சாமியாரை பார்த்து கேட்டாங்க, என்னங்க 2 நாளாக நீங்கள் வழக்கமாக யோகா நெட்டையில் மூழ்கிடுவீங்களே, இது 2-3 நாளாக பார்க்குற ஒன்றும் யோகமே பண்ணலைங்களே. ஒன்றும் இல்லைப்பா, அந்த மான் தோல் வச்சிருந்தல அது தொலைஞ்சு போச்சுன்றான். மான் தோல் தொலைஞ்சா இவன் யோகத்தையே தொலைச்சிடுறான். இதுதான் இவன் பண்ற யோகம். இல்லை இவர் போய் உக்காடுறாரு, சாமி பரபரத்தாரான் உள்ள. இவர் உட்கார்ந்தாரு, மூண்ட மனம் நோக்கி முதல்வனையே தொழுது இருந்தார். உட்காந்து பார்த்த உடனே ஐயோ அப்பர் அடிகள் உட்காந்துட்டாரேன்ட்டு நாம இனிமேல் சும்மா இருக்கக்கூடாது, நம்மளை நம்பிதான் உள்ள வந்து உட்காடுறான், நாம அவனை காப்பாற்ற வேண்டாமான்னு சுவாமிக்கு பரபரப்பு வந்துட்டான். நம்ம சேர்க்கிறார் எழுதுறாரு. நான் நேரம் கருதி சுருக்கமாக சொல்லிடுறேன், இதுவும் நிறைய விரித்து சொல்லணும். ஜோ உள்ள வந்தா இங்கே இந்த சுண்ணாம்பு கொதிச்சுட்டு இருக்கும்போது கராபுரான்னு சத்தம் கேட்கும் இல்லைங்களா. கடமுட்டான்னு ஏதாவது சத்தம் கேட்டால் எதாவது தூக்கம் வருமா, இல்லை யாருக்கா நிம்மதி இருக்குமா, யாராவது யோகம் பண்ண முடியுமா இல்லையா? பாவம் உட்காந்துட்டான். அதனால் அந்த இடத்துல எந்த விதமான இந்த கடமுடான எதுவும் சத்தம்லாம் வரக்கூடாது என்று சொல்லி உடனே என்ன பண்ணார்னா, அவர் வீணை வாசிக்கிற ஒலியை அங்கே கொண்டாந்து வச்சுட்டு ரெக்கார்டிங்கில் போட்ட மாதிரி போட்டு விட்டாராம் சிவபெருமான். சார் வீணை ஒலியை அங்கே வைக்கிறார் சார் அடியாருக்காக. வீணை சார் அப்போ வீணை தான் கடையில் போய் வாங்கிட்டு வருவார். அவர் ஏதோ போகிறாரு, அது மாதிரி எங்கேயாவது போய் வாங்கிட்டு வருவாங்க. உட்காரதுக்கு கடையில் போய் வாங்கினமான சிவபெருமான் அவர்கிட்ட எப்பவுமே இருக்குன்றாங்க. அப்பர் சுவாமியே பாடுறாரு, ஞானசம்பந்தரும் பாடுறாரு, வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி. எப்பவும் வீணை அவர்கிட்ட இருக்கு. பிரளயத்தை பற்றி பாடுறாரு அப்பர் சுவாமி. அப்ப என்ன, பிரளயத்தில் எம்மிரை நல்வீணை வாசிக்கும் என்றார். போய் வீணை அவர்கிட்ட எப்பவுமே நம்ம என்ன நினைக்கிறோம், வீணைன்னா உடனே இவர்கிட்ட மட்டும்தான் அவருக்கு நினைக்கிறோம். யாரு ஒன்று நாரதர்கிட்ட இருக்கணும், இல்லாட்டி கலைமகள்கிட்ட இருக்கணும்னு நினைக்கிறேன். இல்லை, எப்பவும் இருக்குது யாருன்னா சிவபெருமான்கிட்ட இருக்கு. ஒரு பெரிய செய்தியை கேட்டு தெரிஞ்சுங்க, எப்பவும் வீணை அவர் கையில் இருக்குமா. அப்பப்போ எப்பப்போ வேணும்னு அப்பெல்லாம் எடுத்து வாசிட்டே இருப்பார் அவர். வீணையை அவர் வாசிட்டு இருப்பார். அதுவும் வீணை அவர் சொந்தம், கடைது இல்லை. வீணை அவனுடையது, அதில் வாசிக்கிற இசையும் தமிழ் இசையான அவனுடையது. எந்த விதத்திலையும் இன்னொருத்தரை போய் கேட்க போறதில்லை. இப்போ அவர் பாடி அவர் எப்போ வாசிச்சுட்டு இருக்கார் இல்லையா, அதனுடைய ஏதோ ரெக்கார்டிங் மாதிரி போட்டு அந்த நீற்றறையில் வச்சுட்டார். சார் இதெல்லாம் அந்த பெரிய புராணத்தில் வர உரை நயத்தை பெரியவர்கள் எழுதியிருக்காங்க. அங்கே வீணை கேட்குறது. அதனால தான் என்ன பண்ணுறாங்க, மாசில் வீணையும் அங்கே எப்படி இருந்ததுன்னு சொல்கிறார் பின்னால். முதல்ல எனக்கு வீணை ஒலி கேட்டது பான்றாரு. வீணை ஒலி என்ன, அந்த சத்தம்லாம் வரக்கூடாது. இது என்ன ஆகுனா, அந்த காதை காப்பாற்றணும் கடவுள். அதானே முதல்ல கேட்ட உடனே மனமெல்லாம் அதில் லயிச்சு உடனே யாகத்தையே கலைச்சிடும், காதை காப்பாற்றி. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, என்ன பண்ணா இந்த உள்ள உட்கார்ந்தா தாங்கலை வெப்பம். ஒரு சூளையினுடைய நார்மல் டெம்பரேச்சர் என்ன தெரியுங்களா, நான் சொல்கிறேன் தெரிஞ்சுங்க.
என்ன சார் நாயக்குன்னு எப்போ சார் சூளைக்கு நான் போய் பார்க்கறதுன்னு கேட்காது. பார்க்கணும், அங்கே போனீங்கன்னா நீங்கள் திரும்பி வர போகிறது. நம்ம என்ன அப்புறம் 400 டிகிரிங்க வெப்பம், 400 டிகிரி வெப்பம் இருக்குமானால் அந்த இடத்துல எப்படி வெப்பம் இருக்கும்? என்ன மாதிரி கொதிக்கும். இப்போ அந்த என்ன பண்ணாரு, ஐயோ இந்த மாதிரி கொதிச்சதுன்னா என்ன பண்ணுவான், யோகா எப்படி பண்ண முடியும் என்று சொல்லி அந்த இடத்துல என்ன பண்ணாருன்னா, அங்கே குளிர்ச்சியை உண்டாக்குவதற்காக ஒரு சந்திரனை கொண்டு போய் விட்டாராம். நில ஒளி இருப்பாங்க, அந்த நில ஒளி ரொம்ப குளிர்ச்சியா இருக்கான். அந்த நில ஒளியை அவருக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கிறார். மாசில் வீணையும் மாலை மதியமும் வந்துச்சு. அந்த நில ஒளி அங்க வந்துச்சு. வீசு தென்றலும் காத்து, வெப்ப காத்தா அடிச்சிட்டு இருக்கு. அவர் அப்பருடைய மேனி என்ன ஆகுமோன்னு கவலைப்படுறான் சிவபெருமான். அதனால என்ன பண்றான், உடனே அந்த இடத்துல ஒரு தென்றலை உருவாக்கி கொடுக்கிறான். இந்த அத்தனை பின்னால் அவர் பதிவு செய்கிறார். நீற்றலை விட்டு வெளியே இருந்தோடனே நான் அந்த போது என்னென்னலாம் அங்கே நடந்ததுன்னு எனக்கு முதல்ல வீணை ஒலியை கொடுத்தார். மாசில் வீணை, மாலை மதியம், வீசு தென்றலும், வீங்கிட வேனிலும். இளவேனில் சுகமான ஒரு அனுபவம், அது உடம்புக்கு ஏற்படுற ஒரு பெரிய அனுபவம். அந்த மாதிரி உடம்புக்கு இது பாருங்க, முதல்ல என்ன ஆச்சு, காதுக்கு கொடுத்தார். அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, அந்த இது மதியம் என்கின்ற சொல்லுகிற அந்த நிலையில் என்ன பண்ணாருன்னா, அந்த ஒளியை இனிமையான மதுரமான அழகான ஒரு ஒளியாக மாற்றி கொடுக்கிறார். இதெல்லாம் யோகம் பண்றவங்களுக்கு இது அமையும் சார். அதையும் தெரிஞ்சுங்க. யோகம் யார் செய்கிறார்களோ மூல கனலால் வருவது அது சுண்ணாம்பு காலவாய் மாதிரி இருக்கும். அப்போ அந்த அளவுக்கு மேலே வரும். கடவுள் மேலே வந்தோடனே இப்படியே போனால் அந்த காலம் அது கூட செத்தே போனாலும் போயிடுவான். ஆக இது வரைக்கும் இது பேர் சூரிய மண்டலம். இதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே போனீங்கன்னா இங்கே வந்தீங்கன்னா சந்திர மண்டலம் ஆக்கி கொடுக்குறான். யோகம் நிறைவேறுவதற்காக புருவனுடலே காட்சி கொடுக்கிறான். மாலை மதியமும் வீசு தென்றலும். அது மட்டும் இல்லை, அவன் என்ன பண்றான்னா, அங்கே ரொம்ப இனிமையான, இப்ப அங்க உள்ள போனா யார் சாப்பாடு கொண்டு வரணும் இல்லையா, அதுக்காக அதுலேயும் வெப்பம் தாங்க முடியாது. உள்ளே போனால் நீ சொன்ன பாருங்க, இப்படி மேலே ஏறின உடனே சந்திர மண்டலம்னு சொல்கிறோமா, அந்த இடத்துல குளிர்ந்து இருக்கும். அங்கேயே இருந்து ஆண்டவன் சந்திக்கிறான். ஆண்டவன் சந்திக்கும் போது புருவனுடைய வருவான். அந்த ஆன்மாவை சந்திக்கிறான். சந்திக்கும் போது என்ன பண்ணா, அவனுடைய அருள் என்பது அமுதம் இருக்கு பாருங்க, அது மிகப்பெரிய அமுத மழையாக பொழிந்து கொண்டே இருக்குமா. அமுத ஊரல் இது அவனுக்கு. இவன் எதுவும் சாப்பிடணும்னு எவ்வளோ வேணாம்னா நீங்கள் இப்போ நிம்மதியாக இருக்கும், உனக்கு சாப்பாடு நான் தரேன்ட்டு அவர் கொடுக்குறாரு. அமுதமாக பொழிகிறார். அது நாவுக்கு இனிமையாக இருக்கிறது. இது ஒன்று காதுக்கு கொடுத்தார், இன்னொன்று அந்த இது ஒளிக்கு கண்ணுக்கு கொடுத்தார். அடுத்தது என்ன நாவுக்கு கொடுக்குறார். நாவுக்கு கொடுத்தது இந்த மாதிரி இது வெள்ளொளின்னு ஒன்று கொடுக்குறாரு. அடுத்தது அது இதில் அது வெள்ளியேற்றனுடைய அந்த இது வர வேண்டும் என்று சொல்லி வெள்ளியை கொடுக்குறார். அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன ஆகுதுன்னா, இது பொய்கையும் போன்றது. பொய்கை எப்படி குளிர்ச்சியாக இருக்கோ அந்த மாதிரி குளிர்ச்சியை கொடுத்து உடம்பையும் குளிர்ச்சி பண்றாராம். ஐம்புலன்களையும் சிவபெருமான் தம் புலன்களாக மாற்றி கொடுத்தார். ஒவ்வொரு புலனுக்கு என்னென்ன குறைபாடு உண்டோ அத்தனை குற்றமும் துயரமும் எது எது நேருமோ அது அத்தனையும் இவர் உட்கார்ந்த அந்த யோகத்திலே இருந்த நிலையிலே அந்த அவருடைய ஐம்புலன்களையும் தம் புலன்களாக, இதுதான் பசுகரணம் பதிகரணம் ஆயிடுச்சு, தம் புலன்களாக மாற்றி கொடுக்கிறார். அதை அவரே பதிவு செய்திருக்கிறார். நான் அவர் வெளியே வந்த உடனே எப்படி பழைச்சேன்னு சொல்லி நினைக்காதீங்க. இப்படிதான் அவன் காப்பாத்தினான். அதான முதலே சொன்னார், ஈண்டு வரும் துயர் உளவோ ஈசன் அடியார்க்கு. எனக்கு என்ன கவலை, இப்ப உங்களுக்கு என்ன கவலை? சாப்பாட்டுக்கு எப்ப விடுவார்? கொஞ்ச நேரம், ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சிடும். இப்ப இந்த நிலையிலே அந்த பாடுற அந்த
பதிகம் முழுக்க அதுதான் பொதுப்பதிகம். இது மாசில் வேணையும் மாலை மதியமும் பொதுப்பதிகம். முடியும் போது என்ன பண்ணாருன்னா, இப்போ நான் சொன்ன போய் யோகம் இருந்தார்னு சொன்னேன், இதை இவர் சொல்லிட்டார். தொழுது இருந்தார்ன்ற ஒரு வார்த்தையில் சேக்கிழார் சொல்லிட்டார். அவர் நான் யோகம்தான் இருந்தேன் அங்கே உள்ள போய் நீற்றறியில் அவர் சொல்லணும்ல, அவர் வாக்கில் வரும்ல. அதற்காக ஒரு பதிகவதே பாடியிருக்கிறார். பொதுப்பதிகம் அது. மாசல் வீணையின் ஒரு பாட்டு பாடி கடைசியில் முடிக்கும்போது விறகில் தீயினன் பாலில் படு நெய் போல மறைய நின்றுள்ளான். இப்போ நான் உள்ள போய் யோகன்னு இருக்க ஆரம்பிச்சப்ப அப்போ எனக்கு இதெல்லாம் நடந்தது. நான் அவனை பார்க்கணும்னு அவசியம் இல்லை, அவன் உள்ளுக்குள்ளே மறைய நின்று எனக்கு உதவினான். மறைய நின்றுள்ளான் மாமணி ஜோதியான். நான் என்ன பண்ண தெரியுமா, இது வரைக்கும் அவன் செயல். அவன் மறைய நின்று எனக்கு உதவிட்டு இருந்தான். என் செயல் என்ன தெரியுமா, நான் அங்கே உள்ள என்ன பண்ணலாம் தெரியுமா, வேற ஒன்றும் இல்லை. உறவு கோல் நட்டு உணர்வு கையற்றினால் முருக வாங்கினா முன்னால நின்னது யாது. உறவு கோல் நட்டு உணர்வு நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைய முன்னிட்டு, கடைதல் தியானம்னு அர்த்தம். இங்க மோர் கடையிறது இல்லை, மனம் கடையிறது தியானம். நான் தியானித்தேன், முன்னால நின்றார். சும்மா தியானிக்கல, முருக இப்ப அதிலேயே இறுகி நின்று அந்த தியானம் செய்தேன். முருக வாங்கி கடைய முன்னுக்கு இந்த அவருடைய அனுபவத்தை, அங்கே என்ன நடந்தது என்ற அனுபவத்தை ஒரு அனுபவத்துக்கு மறுமாற்று தாண்டாங்க. அவங்ககிட்ட நான் என்ன பேசினேன் அதுக்குன்னு ஒரு பதிகம். இன்னொரு பதிகம் என்ன பண்ண, உள்ள போட்டா என்ன, உள்ள என்ன நடந்தது என்பதை அதுக்கு ஒரு பதிகத்தை பாடினார். அதுதான் மாசல் வீணையும் மாலை மதியம். ரொம்ப நல்லா இருக்கு சார், ரொம்ப அழகா இருக்கு சார் அப்படின்னு உங்களுக்கு தோணும்போது ஒரே ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். நாம் என்ன பண்ணணும், இதே மாதிரி நாம் இறைவனோடு ஒன்றுவதற்கு நாம் தொடங்கணும் இல்லையா, ஒன்றுவதற்கு தொடங்கணும். ஆனால் இப்போ ஒன்றி இருந்து நினைமின்கள் என்று சொன்னார். அதனால்தான் நம்ம ஒன்றுவதற்கு பதிலாக ஒன்று அறையிலேயாவது நிற்போம்ல. இப்போ மணி என்ன, 1:30 மணி 1:30 நம்ம ஆண்டவோட ஒன்றி இருப்போம் என்று சொல்லி இந்த அளவிலே இறைவனை நினைந்து அந்த மிகப்பெரிய அப்பர் சுவாமிகளுடைய தூய சொல் அரசு தாள் தொழுது போற்றி இந்த வாய்ப்பினை நான் பயன்படுத்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, கோளை கண்ணி கூரன் காண்க சிவாயன். நாம் அடுத்த குரு பூஜையிலே சந்திப்போம்.